பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு கூட பாருங்களேன், யாத்திராகமம் 20:12 அங்கதான் அந்த 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனைன்னு எது சொல்ல தெரியுமா? தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி, ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, எத்தனையோ பேர் தாய் தகப்பன் இல்லாம வேதனையில் இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு தாய் தகப்பனை தந்திருக்கிறாரே, நீ எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில தாய் தகப்பனை இவங்க தான் எனக்கு தகப்பனா இருக்கணும், இவங்க தான் தாயா இருக்கணும்னு நீங்க தெரிந்தெடுக்க முடியாது. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுறார். தேவன் தான் அந்த குடும்பத்தில் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி அப்படின்னு நினைக்காருங்க. கர்த்தர் தான் அந்த தாய் தகப்பனை தந்திருக்கிறார். அவங்கள்ட்ட சில குறை இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்தபடி இல்லாம இருக்கலாம். அவங்கள நேசிங்க. அவங்கள்ட்ட உள்ள குறைய பார்க்காதபடி அவங்ககிட்ட இருக்கிற நிறைவை பாருங்க. உங்க மேல உங்களுக்கு அன்பு, ஒரு பாசம், எவ்வளவு தியாகத்தோடு உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கி கொண்டு வர்றாங்க. அவங்கள நேசிங்க, அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்கள துக்கப்பட விடாதுங்க, ஒரு நாள் வருத்தப்பட்டு விட்டு விடாதுங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். யாராவது உங்க அப்பா அம்மா மேல வருத்தம் இருந்து அவங்கள்ட்ட பேசாம இருந்தா உடனே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட போய் பேசுங்க. அவங்க உங்களுக்கு அன்பு காமிக்காட்டேன்னு நீங்க அவங்களுக்கு அன்பு காண்பீங்க. அவங்ககிட்ட நீங்க அன்பை எதிர்பார்க்குறீங்கல்ல, நீங்க அவங்களுக்கு அன்பை கொடுங்க. ஆண்டவர் பாருங்க மாற்றத்தை உண்டாக்குவா. என் தாய் தகப்பனை நான் நேசிக்கிறப்பா, நீங்க எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். நான் அவங்கள்ட்ட எப்பவும் அன்பா இருப்பேன், கீழ்ப்படுதலோடு இருப்பேன், உங்களை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தகப்பனே, இதோ எங்களுக்கு தந்த தாய் தகப்பனுக்காக மட்டும் ஸ்தோத்திரப்பா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். என் தாய் தகப்பனை நான் துக்கப்படுத்தினா தயவாக மன்னியும். அவர்களோடு நான் ஒப்புரவாகவும் அன்பாய் இருக்கவும், அவங்களை ஆசீர்வாதமாய் பாதுகாத்து நடத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். அன்றுவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கறதுனால இந்த பிள்ளைகளை விசேஷமா ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுங்க. அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நீங்க வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்த மகளை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.